கேரட் பொரியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். துவரம்பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கிறோம், டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கேரட் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்ச துவரம்பருப்பு ஒரு அதாவது 1/4 பங்கு எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு கேரட்டுன்னா 1/4 பங்கையும் 1/4 பங்கை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அடுத்து பாசிப்பருப்பு, அடுத்து தாளிக்க கடுகு, பச்சை மிளகா, அடுத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து செய்யலாம். இப்போ துவரம்பருப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு இருக்காது, எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இப்போ துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப துவரம்பருப்பு இல்லாமல் தான் சேர்ப்பீங்க. இது துவரம்பருப்பு சேர்த்து எப்படி நான் டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்த உடனே கேரட்டை சேர்த்துருங்க. கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை நம்ம அடுத்தது சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்ச துவரம்பருப்பு வேக வச்சது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட. எங்கள் வீட்டில் செஞ்சோம்னா கேரட் பொரியலை மட்டும் பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பருப்பு இப்போ சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அந்த தண்ணி சுண்டுனாவே நம்ம இறக்கிடலாம். இப்போ ஓரளவு அந்த தண்ணி, இந்த பருப்பு சேர்த்தோம் இல்லையா, பருப்பு சேர்த்தோன்னா ஒரு மாதிரி தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி போய் இந்த இது மட்டும் வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கேரட் பொரியல் தயாராகிடுச்சு. வாங்க கேரட் பொரியல் சாப்பிட்லாம். சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் பொரியல் தயார். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு போட்டு, துவரம்பருப்பு போட்டு கேரட் பொரியல் சூப்பராக இருக்குது.